Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு weight loss ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ weight loss ரெசிபியோட இந்த ட்ரிங்கை குடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து weight loss ஆகும். ஸோ weight loss ஆகிறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொண்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்கை மார்னிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் டின்னர் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டேக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு மீல் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸாக பிரிக்கிறப்போ வந்து நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து ரொம்ப வந்து வெயிட் குறையிறதுனால வந்து அந்த டெஃபிஷியன்சி இந்த டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் வந்து வராமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸும் நமக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான சின்ன சின்ன நியூயான்சஸோடு இருக்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வந்து வெயிட் குறையிறத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வந்து ரெசிபிஸ் வரும். அந்த ரெசிபிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். ஸோ வந்து நிறைய டைம்லாம் எடுக்காது. ஆஃபீஸ் போகிறவங்களோ இல்லை குழந்தைங்களுக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களே வந்து ரொம்ப குண்டாக ரொம்ப வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கூட நல்ல லஞ்ச் டைமில் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஒரு சில பொருள்கள்லாம் கொடுக்குறப்போ வந்து அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே வகையில் அவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். அதே சமயம் அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு பேட்டர்ன் தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் சேலடாக சாப்பிட்டுருக்கிறது, வெறும் ஜூஸாக குடிச்சிட்ருக்கிறது அப்படிங்கிறப்ப கொஞ்ச நாளில் வெயிட் கம்மியானாலும் திருப்பி வந்து நமக்கு வந்து அது நிறைய ஒரு இரிட்டேஷன் வரும். நிறைய வந்து ஒரு மாதிரி டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வந்து வேறு ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி பர்பஸ்க்காக வச்சுக்காமல் கொஞ்சம் லாங் ரன்னில் வந்து போகிறப்ப தான் வந்து அது ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான், அதாவது ஆப்பிளும் கேரட்டும் அரைச்சி ஒரு கப்பு வந்து ஆப்பிள் அண்ட் கேரட், இதோட பீட்ரூட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் ஆப்பிள் அண்ட் கேரட் இது ரெண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்காக வந்து ஆப்பிளும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் அந்த வெயிட்டு லாஸ் பண்ணுற டைமில் க்ளோயிங் அதுக்காக வந்து நம்ம கேரட்டும் நிறைய இருக்கிறதுனால கேரட்டும் வந்து நம்ம குடிக்கிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 9 o'clock போல் இந்த ஜூஸ் எடுத்துப்பேன். 1 மணிக்கு வந்து இந்த சாலட் மாதிரி இது ஒன்று எடுத்துப்பேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக அது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்போ வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அப்படியே மொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட ஆப்பிளும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த லெட்யூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செலரி இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த சாலட் மாதிரிக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா நான் சாதாரண முட்டைக்கோஸு அந்த வயலட் கலரில் கிடைக்கிதில்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சைனீஸ் கேபேஜ் கிடச்சிருக்கிறதுனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஹோல் மீலே வந்து இதுதான் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து வயிறும் ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து பசிக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஆப்பிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து அதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு சேர்க்குறேன். ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று சம்மர், இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ வந்து அதில் ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் வரும், ஃப்ரெஷ்னஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம வந்து சாலடாக சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸ் அது மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம வெளியில் வச்சு கூட எடுக்கலாம். பட் இந்த மாதிரி சாலட் மாதிரி சாப்பிட்றப்போ வந்து அந்த சில்னஸோடு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆனியன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆப்பிள் ஆனியன் இதெல்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான். இது வந்து அந்த டேங்கியாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதை
ஒரு ஃபோர்க் எடுத்து ஃபஸ்ட்டு நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ரவுட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஸ்ப்ரவுட் இல்லை. ஸோ இதுதான் வந்து நான் 1 மணிக்கு வந்து சாப்பிட்ற லஞ்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறப்போ சாப்பிட்றக்குரிய ஒரு குயிக் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்து அப்பளம் வந்து இந்த மாதிரி மிளகுலாம் போட்ட இந்த மாதிரி அப்பளம் தான் வாங்கணும். ரெகுலர் அப்பளம் கிடையாது. அப்பளம் வந்து இது வந்து உளுந்தில் செஞ்சது. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். அதில் வந்து மிளகு இருக்கிறதுனால இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப சாப்பிட்லாம். பட் இதை வந்து எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணி காட்டுறேன் நான். இதில் எப்படி வந்து நம்ம வந்து கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து மைக்ரோ ஓவனில் தான் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சம் தக்காளி, அது ஸோ இதோட நான் சைனீஸ் கேபேஜும் போட்டுக்கிறேன். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வேறு எந்த கேபேஜ் வேணாலும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கேப்சிகம், அதாவது கேபேஜ், கேப்சிகம் அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இது 3 எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி க்யூபாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் வந்து இது வந்து சர்வ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த வந்து பப்பல் எடுத்துக்கலாம். இதில் ஆனியன்ஸ் வந்து அங்கங்கே போட்டுக்கலாம். அடுத்து இந்த சேலட் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தக்காளி அங்கங்கே வச்சிடலாம். அடுத்து இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து உப்பு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். லைட்டாக அது மாதிரி தூவி விடணும். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக. இதில் வந்து புதினா அந்த மாதிரி பவுடரில் கிடச்சிதுன்னா பவுடரில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இலைகள் கூட லைட்டாக ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ட்ரை மேங்கோ, அதாவது ஆம்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு தான் இருக்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜல்ஜீரா பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா, அது வந்து ஒன்று, அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிர்ச்சி சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி. இல்லைன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போகலாம். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிர்ச்சி வந்து போட்டிருக்கேன். இவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இப்படி 4ஆக கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லை பெரிய அப்பளமாக இருந்ததுன்னா இதை வந்து சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் டைமில் வந்து சூப்பராக வந்து நம்மளுடைய கிரேவிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளுடைய மசாலா பப்படு வந்து ரெடி. இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நிறைய சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலான்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஈவினிங் 6:30க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீல், அந்த டேவோட லாஸ்ட் மீல் வந்து அவல், அதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து, அதோட கொஞ்சம் சால்ட்டோ இல்லை வேணும்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பெப்பர் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் வெறும் அவல் அந்த தேங்காய் பால் மட்டும்தான் போட்டு சாப்பிடணும். இது வந்து ஒரு நாளோட மீல். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதா. 6:30க்கு மேலே நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒரு நாள் மீல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த அவலில் வந்து சுகரோ வேறு எந்த எதுவுமே சேர்க்கக்கூடாது.
ரொம்ப சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் நிறைய வீடியோஸ் இருக்கும், ஹேர் கேர் நிறைய வீடியோஸ் இருக்கும், ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்கும், அது இல்லாமல் வெயிட் லாஸ் ரெசிபீஸும் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.